இந்த பொசிஷன்ல ஒயிட்டுக்கு என்னதான் 2 பீஸ் இருந்தாலுமே பிளாக் உடைய பான் வந்து 2 ஸ்கொயர்ல ப்ரோமோட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த இடத்துல நீங்க இந்த பானுக்காக ரூக்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிஷப் வச்சு உங்களால கேமை வின் பண்ண முடியாது. இன்னொரு சைடு பிஷப் வச்சு உங்களால இந்த பானை வந்து ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து வேற டயகனல்ல இருக்கிறாரு. அண்ட் இந்த பானை நீங்க இந்த பிஷப் வச்சு ரீச் பண்ணணும்னா நீங்க வந்து கண்டிப்பா 2 மூவ் ப்ளே பண்ணி தான் ஆகணும். அதை விட இந்த பான் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பான் வந்து சீட்டுக்கு வந்தாருனாலும் நம்ம வந்து ரூக்கை வந்து ஹிட் பண்றோம், அதுக்கும் ஒயிட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல ஒயிட்டுக்கு வந்து இருக்கிறதுலே எக்ஸலண்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் C3 தான். ஸோ ரூக் C3க்கு அப்புறமா பிளாக் வந்து இந்த பானை புஷ் பண்ணி தான் ஆகணும். இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் C1. பிஷப்பையே நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து நீங்க டேக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ரூக்கை வச்சு கேம் ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா நீங்க பிஷப்பை டேக் பண்ணாம குயினா ப்ரோமோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரூக் A3 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்.